நடிகர் விஜய் இப்போ தலைவர் விஜய் ஆயிட்டாரு. நடிகர் விஜய் இந்திய தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக இப்போ வலம் வந்துக்கிட்டு இருக்காரு. முன்னொரு காலத்தில் அவர் எப்படி இந்த சினிமா துறைக்குள்ளே வந்தார் தெரியுமா? தன்னுடைய தனித்துவமான நடிப்பால் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருடைய இதயத்திலையும் விஜய், தளபதி, விஜய்னு சொல்லிட்டு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, பின்னணி பாடகர், தயாரிப்பாளர், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சிறப்பான டான்சர்னு சொல்லலாம், நடன கலைஞர். அது போக தொண்டு செய்பவர்னு சொல்லிட்டு பன்முகத்தன்மை கொண்டவர் தான் இவர். இவருடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் சந்திரசேகர். இவருடைய சுருக்கமான பெயரை தான் விஜய், அதாவது அன்போட ரசிகர்கள் வச்ச பேருன்னு சொல்லலாம். அண்ட் ரசிகர்கள் கூப்பிடக்கூடிய தளபதி அப்படிங்கிற சிறப்பான பேர் எப்படி இவருக்கு வந்துச்சு? விஜய் இப்போ இந்திய சினிமாவில் முதன்மை நடிகராக வலம் வரக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி என்ன பார்க்கலாம் வாங்க. விஜயோடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். அண்ட் இவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா திரைப்பட இயக்குனர், ரொம்ப ஃபேமஸான நபர் அந்த காலகட்டத்திலேயே, எஸ்.ஏ. சந்திரசேகர். பின்னணி பாடகராக இருந்த ஷோபா இவங்களுடைய தாய். அதாவது மோஸ்ட்டாக பழைய விஜய் படங்களில் நிறைய பாட்டை விஜய்க்காக ஷோபா தான் பாடியிருப்பாங்க. நடிகர் விஜய்க்கு வித்யா அப்படிங்கிற தங்கச்சி இருந்தாங்க. 2 வயசாக இருக்கும்போது அவங்களுடைய தங்கை இறந்து போயிட்டாங்க. இந்த பாதிப்பு இப்போ வரைக்கும் விஜய்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய தங்கையுடைய மரணத்தை தாங்க முடியாத விஜயோ இப்போ வரைக்கும் அது பாதிப்புலேருந்து அப்பப்போ அங்கங்கே தென்படக்கூடிய தங்கையுடைய ஏக்கம் அப்படிங்கிறது அவருடைய முகத்தில் தெரியும். ஸோ சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் விஜயால் அந்த மரணத்தினுடைய பாதிப்புலேருந்து வெளியில் வர முடியல. சின்ன வயசில் ரொம்ப சுறுசுறுப்பாக, குறும்புத்தனமாக, அதிகம் பேசக்கூடிய நபராக தான் இருந்திருக்காரு விஜய். தங்கையுடைய மறைவுக்கு பிறகு தான் இவர் ரொம்ப அமைதியாக, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக மாறி போயிட்டாராம். தன்னுடைய தங்கச்சிக்கு அப்புறமா நிறைய விஷயத்தில் இவர் மாறிட்டாருன்னு சொல்லப்படுது. தன்னுடைய தங்கச்சியை பற்றின ஒரு டாபிக் வந்தாலே விஜய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி கலக்கமாக தான் இருப்பார். அந்த இடத்துல அதிகமாக பேச மாட்டார். ஒரு மாதிரி அவரோட உள்ளுணர்வுல ஃபீலிங்லேயே தான் அவர் இருப்பார். அவருடைய ஆசிரியர்கள், பெற்றோர்கள்னு சொல்லிட்டு பல பேரும் விஜய்கிட்ட இந்த பாதிப்பை கவனிச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே அவர் தன்னுடைய தங்கச்சியின் நினைவாகத்தான் தயாரிப்பு நிறுவனத்தை திறந்து அதற்கு விவி ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது வித்யா விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்னு பெயரும் வச்சிருக்காரு. விஜய் தன்னுடைய தங்கச்சியை அதிகமாக நேசிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த சான்றுன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே நடிகர் விஜய்க்கு நடிகராகணும் அப்படிங்கிற ஆசை இருந்து வந்திருக்கு. கல்வியுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஆரம்ப கல்வியை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பாத்திமா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் பயின்று இருக்காரு. அதற்கப்புறமா மேல் படிப்புக்காக விருகம்பாக்கம் பால்லோக் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு. அண்ட் இதற்கப்புறமா சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் பட்டப்படிப்பை முடித்த நடிகர் விஜயோ நடிப்பின் மீது ரொம்ப ஆர்வத்தால் படிப்பை பாதியிலே நிறுத்திடுறாரு. விஜயுடைய தந்தை தமிழ் மற்றும் தென்னிந்திய திரையுலகத்தில் ரொம்ப பிரபலமான இயக்குநர்களில் ஒருத்தர். இதனாலேயே விஜய் படங்களில் அதிக ஆர்வம் காட்டிட்டு வந்திருக்காரு. அப்போவே சின்ன வயசுலேருந்தே படிப்பை விட நடிப்பில் ஆர்வம் காட்டி வந்த விஜயோ 1984 10 வயசாக இருக்கும்போதே வெற்றி அப்படிங்கிற படத்தில் முதன்முறையாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாக்கியிருக்காரு. இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்ததுக்காக விஜய் வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 500 ரூபாய். இதற்கப்புறமா 5 திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காரு. விஜய் தன்னுடைய 10 வயசில் படங்களில் நடிக்க தொடங்கினதுக்கு அப்புறமா தன்னுடைய கடின உழைப்பால் தன்னுடைய 18வது வயசில் முன்னணி நடிகராக 1992ஆம் ஆண்டு வெளியான நாளைய தீர்ப்பு படத்தில் நடித்தார். இது பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அவருடைய மொத்த வாழ்க்கையும் திருப்பி போட்ட ஒரு படம் இது. இந்த படத்தை விஜயுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் இயக்குனார். அதுபோக இந்த படத்துக்கு அவருடைய தாயார் ஷோபா சந்திரசேகர் தான் தயாரிச்சாங்கன்னு சொல்லலாம். இந்த படம் தான் வெற்றி பெறாமல் தோல்வி அடைஞ்சது. ஆனால் இதுதான் விஜய் சினிமா துறையில் மிகப்பெரிய நடிகராக வரதுக்கான உந்துதலாக அமைஞ்சது. அண்ட் இந்த படத்துடைய தோல்வியை தொடர்ந்து அவருக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. மக்கள் அவரை வெறுப்படைய வைக்கிற அளவுக்கு பேசினாங்கன்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் நிறைய பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை ஆசிரியர்கள் கூட எழுதின அந்த எழுத்துக்கள் விஜயுடைய நம்பிக்கையை சுக்குநூறாக உடைச்சிது. இந்த முகத்தையெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமானாங்க, இவெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி ஏக வசனத்தில் விமர்சனங்கள் வந்துச்சு. அப்போவே யோசிச்சு பாருங்க, 18 வயசாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு அந்த மாதிரி உன் முகத்தை நீ போய் கண்ணாடியில் பாருங்கிற அளவுக்கு விமர்சனம் வந்தா எப்படி அதை தாங்கிக்கிறது? அதுவும் அவ்வளவு பெரிய திரையில் தமிழ்நாடு முழுக்க ஓடின ஒரு படத்தில் எல்லா மக்களும் தன்னை வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த பையன் எவ்வளவு உடஞ்சி போயிருப்பான், எவ்வளவு அழுதுருப்பான். ஆமாம், விஜயும் அழுதாரு. ரூமை பூட்டிக்கிட்டு உட்காந்து அழுததா அவரே நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. அதற்கப்புறமா அவர் எழுந்தார்.
நாளைய தீர்ப்பு படத்துக்கு அப்புறமா அவருடைய இரண்டாவது படம் 1993 வந்த செந்தூர பாண்டி படத்தில் நடித்தார். இந்த படம் அவருக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னு சொல்லலாம். இந்த படத்தில் அவர் கூட ஒரு முக்கியமான ஒரு நபரும் நடித்தார். அவர் தான் விஜயகாந்த். தமிழ் சினிமாவில் ரொம்ப பிரபலமான நடிகர்களில் ஒருத்தர் தான் விஜயகாந்த். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அவருடைய முந்தைய படத்தை விட ஒப்பிடும்போது நல்லாவே இருந்துச்சு. ஆனால் அதற்கு முழுமுதற் காரணம் விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு அப்போ நிறைய பத்திரிகைகள் பேசினாங்க. இது மட்டும் கிடையாது, விஜயுடைய அப்பா சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா விஜய்க்காக இந்த படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள்கிட்ட கேட்கும்போது விஜயகாந்த் அவர்களோ நம்ம பையன், அவனுக்காக நான் சம்பளம் வாங்காமல் நடிக்கிறேன் அப்படின்னு இந்த படத்தை நடிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார், தயவு பண்ணி. நான் உதவியும் கேட்டீங்க, நான் படம் பண்ணுறேன். என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவர்களுக்கும், என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் 1994 ஆண்டில் விஜயுடைய இன்னொரு படம் ரசிகன் வெளியிடப்பட்டுச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனால் இந்த படம் விமர்சகர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் கூட இந்த படத்துடைய மூலமாக இளைஞர்கள் மத்தியில் அவர் ரொம்ப ரொம்ப பிரபலமாக ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா மக்கள் அவரை விரும்ப தொடங்க ஆரம்பித்தாங்க. இந்த படத்தின் மூலமாக தான் விஜய்க்கு இளைய தளபதி அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெஸ்ட் டேர்ன். 1990 தமிழ் சினிமாவில் காதல் நாயகனாக தன்னை மாற்றிக்கிட்டார் இவர். அதுபோக ரசிகன் படத்துக்கு அப்புறமா தேவா, விஷ்ணு, சந்திரலேகா, ராஜாவின் பார்வையிலே, கோவை மாப்பிள்ளை போன்ற பல வெற்றி படங்களில் நடித்தார். ஸோ இந்த எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா எல்லா பார்வையாளர்களாலையும் விமர்சகர்களாலையும் விரும்பப்பட்டுச்சு. விஜய் தன்னுடைய ஒவ்வொரு படத்துலையுமே வித்தியாசமான அவருடைய யுனிக்கான நடிப்பை அதிகரித்து அப்படியே திரையில் கொடுத்தாருன்னு சொல்லலாம். எல்லாராலையுமே பாராட்டவும் பட்டார் அதற்காகவே. 1996 விஜயுடைய இன்னொரு படம் பூவே உனக்காக. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒன் சைட் லவ்வர்ஸ்க்குமான ட்ரீட்டு. ஸோ இந்த பூவே உனக்காக படத்துக்கு அப்புறமா தான் அவருடைய பிரபலம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா முன்னாடியை விட ரொம்ப பிரபலமாக ஆரம்பிக்குது. தமிழ் திரையுலகத்தில் சூப்பர் ஸ்டாராக மாறின விஜய் பூவே உனக்காக படத்துக்கு அப்புறமா தான் நிறைய படங்களில் கமிட் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. யார் ஹீரோவாக போட போகிறீங்கன்னா பரிசீலனையில் நிறைய பேர் சொன்னாங்க, இவரை போடுங்க அவரை போடுங்க. ஒருத்தர் கூட விஜய் சொல்லலை. நான் ஒரு நாள் வீட்டில் டிவி பார்க்கும்போது அதில் விஜய் நடித்த ஒரு சாங் ஏதோ பார்த்தேன், தேவான்னு நினைக்கிறேன். விஜய் சொந்த குரலில் பாடியிருப்பார், டான்ஸ்லாம் ஆடினார். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தோடனே நான் டக்குன்னு இவர் தான் அந்த கேரக்டருக்கு, எனக்கு அப்போவே மைண்டில் இவர் தான் அந்த ஆப்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சௌத்ரி சார்கிட்ட போய் சொன்னேன். அதில் பல படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. அதுபோக பல படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட் கிளாசிக் அப்படிங்கிற அடையாளத்தை வாங்கியிருக்கு. 1999 வெளியான விஜயுடைய துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படம் பார்த்தீங்கன்னா 200 நாட்களுக்கு மேலே திரையரங்கத்தில் ஓடி சிறந்த படத்துக்கான விருதையும் வாங்குச்சு. இதற்கு ஒரு முக்கிய காரணம் அப்போவே விஜய்க்கும் சிம்ரனுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி, அது போக படத்துடைய கரு அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் 2000க்கு அப்புறமா எல்லா பெரும்பாலான படங்களும் அவரோடது பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் தான். 2000 ஆண்டுக்கு அப்புறமா அவருக்கு முன்னாடியை விட அதிகமான படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. அதில் நிறைய கமிட் ஆக ஆரம்பித்தார். ஸோ அங்கே ஆரம்பிச்சது விஜயுடைய தொடக்கம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் விஜயுடைய கொடி மட்டும்தான் பறந்துச்சு. தமிழ்நாடு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்தியா அப்படிங்கிற லெவலுக்கு மாறிச்சு. ஸோ இந்தியா முழுக்க விஜய்க்கான ரசிகர்கள் தீவிரமாக வர ஆரம்பித்தாங்க. பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, திருமலை, துள்ளாத மனமும் துள்ளும், கில்லி, துப்பாக்கி, கத்தி, போக்கிரி, தெரி, மிர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர், பீஸ்ட்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல படங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுறாங்கிற ஒரு படத்தில் நிறைய விமர்சனங்களை வாங்கினாலும் கூட நிறைய படங்களில் அவர் சர்க்கிளை சந்திச்சுட்டு விஜய் இதோட இவ்வளோதான், விஜயோடைய கரியர் முடிஞ்சுது ஆஃப் அப்படிங்கிற லெவலுக்கு நிறைய பேச்சுக்களை வாங்கினாலும் கூட தொடர்ந்து அவர் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத போட்டுகிட்டே இருந்தார். ஸோ விஜய் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த பத்திரிகை இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, இதுக்கெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிச்சோ அந்த பத்திரிகை விஜயுடைய நேரத்துக்காக, விஜயுடைய ஒரு போஸ்ட் ஸ்டில்லுக்காக மணிக்கணக்காக காத்திருந்தாங்க விஜய் வீட்டு வாசல்ல. ஸோ இது குறிப்பிட வேண்டிய விஷயம். நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த படங்களில் எல்லாத்துலேயுமே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்தாரு, நல்ல வரவேற்பை வாங்கினாரு. அண்ட் இப்போ கூட 2023 ஜனவரியில் 11 வெளியான வாரிசு திரைப்படம் 300 கோடிக்கும் மேலே வசூலிச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை வாரி குவிச்சுது. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோவாக பார்க்குறோம் தெரியல, நிஜத்துலேயுமே விஜய் ஹீரோ தான். ஏழை எளிய மக்களுக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காரு.
குறிப்பா எளிய மக்களுக்காக ஒரு நாள் சேவை அப்படிங்கிற அமைப்பின் மூலமா விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக உணவு அளிச்சிருக்காரு. இது போக 234 தொகுதியிலுமே இது பண்ணியிருக்காரு. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 234 தொகுதியிலுமே முதல் 3 இடங்களை பிடிச்ச மாணவர்களை விஜய் அழைச்சு கௌரவிச்சாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ மாணவர்கள் மத்தியில் பேசிய அவரோ ஓட்டுக்கு பணம் எடுக்கக்கூடாது, சிந்திச்சு வாக்களிக்கணும் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த நிகழ்ச்சியில் எல்லா மாணவர்களுக்குமே சான்றிதழ் அது போக ஊக்கத்தொகை வழங்கினாரு. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்கமே நடைபெற்றுச்சு. ஸோ அது ஃபுல்லாகவே அவர் நின்றுட்டு ரொம்ப சிம்பிளாக மாணவர்களோட கலந்துட்டு ஒரு சாதாரண நபர் மாதிரி அவங்கள நலம் விசாரிச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறது மாணவர்கள் வாயிலாவே வெளிவந்துச்சு. ஸோ மாணவர்களை கௌரவிக்கும் விழாவில் விஜய் 12 மணி நேரமாக மேடையில் நின்று இருக்காரு. அதனால ஒரு கட்டத்தில் களைப்பு தாங்க முடியாமல் மேஜையிலேயே சாஞ்சிட்டாரு. ஆனால் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவர் நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது போக வருடம் 365 நாளும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரத்த தான முகாம் அப்படிங்கிறது விஜய் பேரில் நடந்துகிட்டு இருக்குது உலகம் முழுக்க. இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி தான். அது போக நிறைய மாணவர்களுக்கு விஜயால் உதவிகள் போயிட்டுருக்கு, ஃபண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் மீறி அடுத்த நாள் லியோ படப்பிடிப்புலையும் விஜய் கலந்துக்கிட்டாராம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா. ஸோ படப்பிடிப்பில் அவரை பார்த்த படக்குழுவினரே வியந்து போய் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி இவ்வளோ எனர்ஜி அப்படின்னு. தளபதி கிட்ட எவ்வளவு ஆற்றல் இருந்திருந்தா இப்படி வருவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய சமூக வலைத்தளங்கள் அப்பவே போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் வைரலாக பரவுச்சு. Success is never ending. Failure is never final. அண்ட் விஜயுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு குறிப்பிடணும்னா 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1999ஆம் ஆண்டில் இந்து இலங்கை தமிழ் பெண்ணான சங்கீதா சொர்ணலிங்கத்தை மணந்தாரு. அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது இந்து மற்றும் கிறிஸ்தவ முறைகளில் நடைபெற்றுச்சு. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. சங்கீதாவும் விஜயோடைய ஃபேன் அப்படிங்கிறது தான் இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். 2000ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா லண்டனில் ஜேசன் சஞ்சய் அப்படிங்கிற மகனும், 2005ஆம் ஆண்டில் சென்னையில் திவ்யா சாஷா அப்படிங்கிற மகளும் பிறந்தாங்க. அண்ட் ஜேசன் சஞ்சய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தையின் திரைப்படமான வேட்டைக்காரன் படத்தில் 2009ஆம் ஆண்டில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். ஒரு சின்ன பாட்டில் வருவார் கிளிப்பில். ஆனால் அது போக திவ்யா சாஷா இவருடைய பெண் பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் 2016ஆம் ஆண்டில் இவருக்கு மகளாவே ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. விஜய் பாடிய பாடல்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பின்னணி பாடகராகவும் விஜய் அவதாரம் எடுத்திருந்தார். பாம்பே சிட்டி 1994ஆம் ஆண்டு. அண்ட் பாப்பா பாப்பா 2017ஆம் ஆண்டு வரைக்கும் நிறைய 32 பாடல்களையும் பாடியிருக்காரு. நடிப்பு, பாடல்கள், டான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இல்லாத திறமைகளே கிடையாது. சீனாவில் ஷாங்காய் சர்வதேச திரைப்பட விழாவிலையும், ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் சர்வதேச திரைப்பட விழாவிலையும், தென்கொரியாவில் புஜியோன் சர்வதேச திரைப்பட விழாவிலையும் இவருடைய படங்கள் திரையிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது போக பெருமைக்குரிய விஷயமும் கூட. 3 தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள், 1 காஸ்மோபாலிட்டன் விருது, 1 இந்தியா டுடே விருது அண்ட் 1 சைமா விருது, 8 விஜய் விருதுகள், 3 எடிசன் விருதுகள், 2 விகடன் விருதுகள்னு உட்பட 50 விருதுகளையும் வென்றிருக்காரு விஜய். அவர் யுனைடெட் கிங்டம் நாட்டு திரைப்பட விருதுகளுக்கு ஒரு முறை பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு. அண்ட் விஜய் இதோட நிற்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்த லியோ படம் வரைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கில்லி விண்டேஜ் மாதிரி நடிகை த்ரிஷாவோட ஜோடியாக நடிச்சிருப்பாரு. ஸோ அது கூட இசையமைப்பாளர் அனிருத் பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையை கச்சிதமாக பண்ணியிருப்பார் அந்த படத்தில். இந்த மாதிரி லியோவும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு தான். ஸோ கலெக்ஷனில் வேறு மாதிரி தெரியா அள்ளிட்டாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயுடைய வரலாறு அப்படிங்கிறது பொறிக்கப்பட வேண்டிய விஷயம், எழுதப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு ரசிகர் எங்கோ சொன்ன மாதிரி அது உண்மைதான். விஜய் பல தடைகளையும் மீறி விமர்சனங்களையும் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு. Men may come, men may go, but I go on forever. அது என்னடா சொன்னாம என்ன பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? என்ன பிடிச்சவனத்தை கோடி பேர் காட்ட வெளியில. ஆட்சி மாறும், காட்சி மாறும், அதிகாரம் கை மாறும். ஸோ ஓகே மக்களே, உங்களுக்கு விஜயை எந்த மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எந்த மாதிரினா தளபதி விஜயா பிடிக்குமா, இல்லை ஜஸ்ட் நடிகர் விஜயா பிடிக்குமா, இல்லை இப்போது டிவிகே சார்பில் தலைவர் விஜயா பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அறம் யாதனில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.